இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக சங்கீதம் 56ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். இங்கே தாவீது சொல்லுகிற ஒரு காரியம், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என்னுடைய துன்பங்களை என்னுடைய பிரச்சனைகளை நீர் அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். துருத்தி என்று சொன்னால் தோல் பை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய கண்ணீரை எல்லாம் கர்த்தர் ஒரு தோல் பையில் கணக்கில் வைத்திருக்கிறாராம். கண்ணீரை காண்கிற தேவன் என்கிற தலைப்பில் இந்த நாளில் நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தாவீதுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கண்ணீரின் அனுபவங்கள் கடந்து வருகிறது. அநேக சூழ்நிலைகளில், அநேக நெருக்கங்களில் நாம் அழுகிறவர்களாய் காணப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய அழுகையை, நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிற தேவன், கணக்கு வைக்கிற தேவன். சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுகிறார், என் பெருமூச்சினால் நான் இளைத்து போகிறேன், என் கண்ணீரினால் என் படுக்கையை நான் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் அப்படி என்று சொல்லுகிறார். 42ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்லுகிறார். தாவீது கர்த்தரால் நேசிக்கப்பட்டவர் தான், கர்த்தரால் உயர்த்தப்பட்டவர் தான், ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான். ஆனாலும் அவர் கண்ணீரின் பள்ளத்தாக்கில, கண்ணீரின் அனுபவத்தில் அநேக நேரங்களில் கடந்து வந்தார். ஆனால் தாவீதுடைய கண்ணீரை கர்த்தர் கணக்கில் வைத்தார், கண்ணீரை கண்டார், கண்ணீரை துடைத்தார். இந்த நாளிலும் இந்த செய்தியின் மூலம் கண்ணீரோடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு பெரிதான ஒரு விடுதலையை தரப்போகிறார். இதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து சில பேரை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி அவருடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்த ஒரு அனுபவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16வது 17 வசனங்களில் நான் பார்க்கும்போது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இங்கே ஆகார் தன்னுடைய மகன் இஸ்மவேல் சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி சத்தமிட்டு அழுதாள். அவருடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். இந்த சூழலை நாம் எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும். ஒரு நாள் சாராள் தான் சொன்னாள், என் அடிமை பெண்ணின் மூலம் சந்ததி உருவாகட்டும், குடும்பம் கட்டப்படட்டும் என்று சொல்லி ஆகாரை ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்தாள். இப்பொழுது ஆகார் கர்ப்பம் தரித்தாள். அப்பொழுது சாராளை அற்பமாய் எண்ணினாள், அதனால் கடுமையாக நடத்தினாள், அவள் வனாந்தரத்துக்கு ஓடினாள் என்று சொல்லி 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து ஆபிரகாமையும் சாராளையும் கர்த்தர் கடாட்சித்தார். முதலாவது ஆகார் மூலம் இஸ்மவேல் பிறந்தான். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் அங்கே கர்த்தர் சொன்னபடி ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். ஈசாக்கு பால் மறந்த நாளில் ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினார். அப்பொழுது இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் பண்ணினதை கண்ட அந்த சாராள் இந்த அடிமை பெண்ணையும் அவனுடைய மகனையும் புறம்பே தள்ளும் என்று சொன்னார். இது ஆபிரகாமுக்கு துக்கமாக இருந்தது. ஆபிரகாமுடைய கர்த்தர் சொன்னார், சாராள் சொன்னபடி செய் என்று சொல்லி. இப்பொழுது ஆபிரகாம் துருத்தியில் கொஞ்சம் தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து அவளை வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட்டார். பெர்சபா வனாந்தரத்தில் அவள் அலைந்து திரிகிறாள். இந்த சூழ்நிலையில் துருத்தியில் தண்ணீர் தீர்ந்து போகிறது, அப்பம் தீர்ந்து போகிறது. இனி நான் பிழைக்க முடியாது, என் மகன் பிழைக்க முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையில் ஆகார் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு தூரத்தில் போய்
அழுது கொண்டு இருக்கிறாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் அந்த வசனத்தை படிக்கும்போது பிள்ளை என்கிற அந்த வார்த்தையினால் ஒரு சின்ன குழந்தை என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் எண்ணத்தில் இருக்கலாம். ஆனால் வேதம் அறிந்தவர்களுக்கு தெரியும், இப்பொழுது இஸ்மவேலுக்கு ஏதேசம் 16-17 வயது இருக்கலாம். ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் பிறக்கும்போது 86 வயது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஈசாக்கு பிறக்கும்போது 100 வயது. ஈசாக்கு பிறக்கும் போதே இஸ்மவேலுக்கு 14 வயது ஆகிறது. இப்பொழுது ஈசாக்கு பால் மறந்த நாளையில அப்படி என்று சொன்னால் ஒரு 2 வருடம் ஆனாலும் கூட இப்பொழுது 16 வயது வாலிபன் இஸ்மவேல் அவன் வனாந்தரத்தில் அவன் சாக போகிறான் என்கிற ஒரு சூழ்நிலையில ஆகார் அழுகிறாள். நடந்தது என்ன? 17வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அப்படி என்று சொன்னால் இஸ்மவேலும் அழுகிறான். இப்ப ஆகாரம் அழுகிறாள், இஸ்மவேலும் அழுகிறான். இனி வாழ முடியாத வாழ்க்கை முடிந்தது என்ற ஒரு சூழ்நிலையில இங்கே தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாது, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக அழுது கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்று தன்னுடைய பிள்ளைக்காக ஆகார் வனாந்தரத்தில் அழுத பொழுது அந்த அழுகையின் சத்தத்தை, அந்த கண்ணீரை பரலோகத்தின் தேவன் பார்த்து கேட்டு தூதனை அனுப்பி தூதன் சொல்லுகிறார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? என்ன சம்பவித்தது? ஆகாரே நீ பிழைக்க முடியாது, என் பழைய மகன் பிழைக்க மாட்டான், நானும் வாழ முடியாது, என் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி சொல்லுகிற ஒரு சூழ்நிலையில இங்கே ஆகாருடைய வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கம் உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். அநேக சூழ்நிலையில் இனி நான் வாழ முடியுமா, என் வாழ்க்கை முடிந்து போகும் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் நாம் முடியாது, நாம் முடிந்து போயிட்டு என்று சொல்லி நினைக்கிற ஒரு சூழ்நிலையில தான் கர்த்தருடைய வாழ்க்கையின் புதிய தொடக்கத்தை ஆரம்பிக்கிறார், பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். இங்கே ஆகாருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. இதற்கு ஒரு காரணத்தை நான் எப்பொழுதும் செய்தியினுடைய 2 பக்கத்தை சொல்லுவேன். இந்த ஆகாருடைய கண்ணீரை கர்த்தர் காண்பதற்கு துடைப்பதற்கு ஒரு முக்கியமான காரியம், அங்கே அந்த 21ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறது, அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியினால் அவனையும் ஜாதியாக்குவேன், அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன் என்றார். இப்போ நான் மீண்டும் சொல்லுகிறேன், சாராள் இந்த அடிமை பெண்ணையும் அவனுடைய மகனையும் புறம்பே தள்ளும் என்று சொன்னது ஆபிரகாமுக்கு அது மிகவும் துக்கமாக இருந்தது. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், சாராள் சொன்னபடி செய், ஆனால் அவனும் உன் வித்தாய் இருக்கிறபடி. அப்படி என்று சொன்னால் இதில் நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, ஆபிரகாமுடைய வித்து, ஆபிரகாம் பிள்ளை இவன் இஸ்மவேல் என்கிற காரணத்தினால வனாந்தரத்துல அவனுடைய வாழ்க்கை முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில தூதன் அங்கே கடந்து வந்து அங்கே நீரூற்றை காண்பித்து அவனுக்கு உயிர் கொடுத்து ஒரு பெரிய சந்ததியாக உருவாக்கினார். நாமும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இங்கே இஸ்மவேல் ஆபிரகாம் பிள்ளை என்கிற ஒரு தகுதி இருந்த காரணத்தினால்தான் அங்கே தூதன் கடந்து வந்தா. நம்முடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், நீங்கள் புதிதாக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கலாம். ஆனால் நான் இயேசுவின் பிள்ளை என்கிற ஆபிரகாமுடைய சந்ததி என்கிற ஒரு தகுதி நமக்கு இருக்கும் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நம்மை கைவிடாத தேவன். ஆபிரகாமுடைய சந்ததி யார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல விசுவாச மார்க்கத்தா ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு இயேசுவை நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதனாலதான் அந்த நெட்டோரம் கூஞா இருந்த ஸ்திரியை பார்த்து இயேசு சொன்னார், இவளும் ஆபிரகாமுடைய குமாரத்தியாய் இருக்கிறாளே என்று சொல்லு.
லூக்கா 13:16 ஓய்வு நாளில் அவளை விடுவித்த பொழுது மற்றவர்கள் அதை குற்றமாய் சொன்னார்கள். அப்பொழுது இயேசு குறித்து சொன்னார், ஆபிரகாமுடைய குமார்த்தியாய் இருக்கிற இவளை நான் ஓய்வு நாளில் விடுவிக்க வேண்டாமா என்று சொல்லு. லூக்கா 19:9 சகையனுடைய வீட்டிற்கு கடந்து சென்றவர் சொன்னார், இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாய் இருக்கிறானே. இவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த காரணத்தினால் ஆபிரகாமுடைய குமாரன் என்று அறியப்பட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அவரை விசுவாசிக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில கண்ணீர்கள் வரும்போது அந்த கண்ணீரை காண்கிறவர் கண்ணீரை துடைப்பா. நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒருவேளை பிள்ளைகளுக்காக நீங்கள் இந்த நாட்களில் அழுது கொண்டு இருக்கலாம். ஆகார் மகனுக்காக வனாந்தரத்தில் அழுதாய். நீங்கள் இன்னும் வேறு காரியங்களுக்காக அழுது கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இன்று உங்களுடைய கண்ணீரை காண்கிறார். நம்முடைய கண்ணீரை கணக்கு வைக்கிற கர்த்தர் மட்டுமல்ல, நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர். இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஊழிய நாட்களில் நாயனூர் ஊருக்கு சென்றார். அங்கே ஒரே மகன், கைம்பெண்ணாய் இருக்கிறாள் அந்த ஸ்திரீ. அவளுக்கு ஒரே மகன், அவன் இறந்து போகிறான். பாடையில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அங்கே போகிறார். இவள் துடித்து கொண்டு வருகிறாள் மகனுக்காக. முடிந்து போய்விட்டது என்று சொல்லி எண்ணி, என் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, ஒரே மகன், அவள் கைம்பெண்ணா இருக்கிறாள் என்று சொல்லி மேல உள்ள வசனத்துல பார்க்கிறோம். அவளுக்கு நம்பிக்கையா இருந்த ஒரே மகனும் கூட மரித்து போறான். இன்றைக்கு நமக்கு நம்பிக்கையா இருக்கிற சில காரியங்கள் நாம் இழந்த ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, இந்த உலகத்துல சில நம்பிக்கைகள் நாம் இழந்திருந்தாலும் கூட நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், அழாதே. இங்கே கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி அடுத்த வசனம், கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றான். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் கண்ணீரை காண்கிறவர் மட்டுமல்ல, அவர் கண்ணீரை துடைக்கிறவர். இந்த நாளிலே கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்களோ, கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறீர்களோ, அழாதே என்று சொல்லி கண்ணீரை துடைத்தவர் இன்று உங்களுக்கு நேராய் அவருடைய கரத்தை நீட்டி உங்களுடைய கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். இரண்டாவதாக 1 சாமுவேல் 1:10 அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இங்கே அன்னாளை குறித்து நாம் அநேக செய்திகளில் தியானித்திருக்கிறோம். நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். இப்பொழுது அன்னாள் தேவ சமூகத்துல போய் அவள் அழுகிறாள், மிகவும் அழுகிறாள். அதற்கு காரணம், அவளுடைய குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு இருந்தது. கர்த்தரே அவளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு சில காரணங்கள் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் சில ஆசீர்வாத தடைக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் சில ஆசீர்வாத தடைகளுக்கு அல்லது நம்முடைய கண்ணீரின் அனுபவத்திற்கு கர்த்தர் சில காரியங்களை அனுமதித்து இருந்தாலும் கூட நாம் அழுது ஜெபிப்போம் என்று சொன்னால், நாம் அழுது அவரை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொன்னால், இரக்கமுள்ள தேவன், கிருபை உள்ள தேவன் நம்முடைய கண்ணீரை துடைப்பா. இங்கே அன்னாள் ஆலயத்தில் போய் அவள் மனங்கசந்து அழுதாள். அவளுக்கு குழந்தை பாக்கியம் தடைப்பட்டிருந்த காரணத்தினால அவளுடைய சக்களத்தை அவளை வேதனைப்படுத்தினாள். மற்றவர்களும் வேதனைப்படுத்தி இருப்பார்கள். இங்கே 8வது வசனத்துல நாம பார்க்கிறோம், அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்த அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அன்னாள் அழுத பொழுது கணவன் ஆறுதல் படுத்த முயற்சித்தான். ஆனால் அவளுக்கு ஆறுதல் உண்டாகவில்லை. அவளுடைய கண்ணீர் துடைக்கப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நான் சில சூழ்நிலையில் அழுது கொண்டு இருக்கும் போது மற்றவர்கள் சொல்லலாம், ஏன் அழுகிறாய் என்று சொல்லி. ஆனால் அதன் மூலம் ஒரு ஆறுதல் உண்டாகாது, ஒரு விடுதலை உண்டாகாது. ஆனால் அன்னாளுக்கு கணவனால் ஒரு விடுதலையை கொடுக்க முடியவில்லை. ஆனால் தேவ சமூகத்தில் ஆலயத்தில் கடந்து வந்து மனங்கசந்து அழுதாள். 11வது வசனத்தில் பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். 15வது வசனத்தில் இருதயத்தை ஊற்றினாள். இப்படியாக ஜெபித்த பொழுது 18வது வசனம் சொல்லுகிறது, அவள் அதன் பிறகு துக்கமுகமாய் இருக்கவில்லை. அன்னாளுடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்தார். நான் முதலாவதாக உங்களுக்கு சொன்னேன், ஆகார் தன்னுடைய மகனுக்காக அழுதாள். நீங்கள் பிள்ளைகளுக்கு அழுது கொண்டிருக்கலாம். அந்த கண்ணீரை கர்த்தர் துடைப்பா.
இரண்டாவதாக அன்னாள் ஒரு குழந்தைக்காக அழுதாள். இன்றைக்கு அநேக பேர் குழந்தைக்காக அழுது கொண்டு இருக்கிறார்கள். நான் ஒரு சபை ஊழியத்தில் இருக்கிறேன். சபையிலும் கூட அப்படிப்பட்டதான் அநேக பேர் கடந்த நாட்களில் ஜபித்த பொழுது டாக்டரால் முடியாது என்று சொன்ன அநேக பேருக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். இந்த நாட்களிலும் சபையில நாங்கள் சில பேருக்காக ஜபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார் என்று சொல்லி நாங்கள் நம்பி கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கும் நான் சொல்லுகிற வார்த்தை, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். உங்களுடைய சந்ததிக்காக அழுது கொண்டு இருக்கலாம். அநேக பேர் அதிகமான நான் ட்ரீட்மெண்ட் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் கர்த்தரால் தான் ஒரு குழந்தை பாக்கியத்தை நமக்கு தர முடியும். வேதம் சொல்லுகிறது, கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன், பிள்ளைகள் அவரால் சுதந்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படலாம். இதற்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். உங்களுடைய அழுகையை கர்த்தர் காண்கிறார். உங்களுடைய கண்ணீரை அவர் கணக்கு வைத்திருக்கிறார். கணக்கு வைக்கிற தேவன் மட்டுமல்ல, கண்ணீரை துடைக்கிற தேவன். இங்கே அன்னாளுடைய கண்ணீரை அவள் துடைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. நாம் எல்லாரும் அறிந்தபடி அன்னாளை கர்த்தர் நினைத்தார்னா ஒரு சாமுவேலை கொடுத்தா, ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கொடுத்தா. கால தாமதமாகும் போது அவர் தருகிற ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது சாமுவேலை தவிர 5 பிள்ளைகளை அன்னாளுக்கு கர்த்தர் கொடுத்தார். அன்னாள் கேட்டது ஒன்று, கொடுத்தது சாமுவேலை தவிர 5 பிள்ளைகள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். என்னுடைய வாழ்க்கையில அப்படித்தான். நான் மிகவும் கஷ்டப்பட்ட சூழ்நிலையில சில காரியங்களை நான் கர்த்தர் கேட்டேன். நான் கேட்டதை விட அதிகமாய் கேட்காத காரியங்களையும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில செய்தார். தேவ பிள்ளைகளை, நான் சாட்சியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நாட்களில நீங்கள் எதற்காக அழுது கொண்டு இருக்கிறீர்கள், எதற்காக கண்ணீர் சிந்து கொண்டு இருக்கிறீர்கள்? உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். உங்களுடைய கண்ணீரை அவர் துடைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற கண்ணீர் இன்றைக்கு துடைக்கப்படும். நான் முதலாவதாக சொன்னேன், இஸ்மவேல் ஆபிரகாமுடைய சந்ததியாயிருந்த காரணத்தினால் அங்கே கர்த்தர் கிரியை செய்தார். 2ஆவதாக அன்னாளுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதற்கு முக்கியமான காரணம், அவள் ஆலயத்தில் போய் மனங்கசந்து அழுது ஜெபித்தாள். நீங்கள் எந்த காரியத்திற்கு அழுது கொண்டு இருக்கிறீர்களோ அதற்காக அதிகமாக ஜெபியுங்கள். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். நாம் ஜெபிக்கும் காரியங்கள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். நம்முடைய ஜெபத்திற்கு ஒருவேளை சில கால தாமதம் ஆகலாம், ஆனால் நிச்சயமாய் ஜெபத்திற்கு பதில் உண்டு. இந்த ஆண்டில உங்களுடைய ஜெப நேரத்தை அதிகப்படுத்துங்கள். நீங்கள் அழுது ஜெபியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை, நீங்கள் எதற்காக அழுது கொண்டிருந்தாலும் அந்த காரியத்தை கர்த்தர் அறிகிறார். இங்க அன்னாளுடைய கண்ணீரை அவர் துடைத்தார். 3ஆவதாக 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மை மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா இங்கே ஒரு ராஜாவாக இருக்கிறார், ஆனா அவர் மிகவும் அழுதா. இந்த சூழலை நம்ம எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும். 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் அது கேன்சர் வியாதி என்று சொல்லி. எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தரால் அதை மாற்ற முடியும், விடுதலை தர முடியும். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி கர்த்தர் சொல்லுகிறார், நீ மரித்து போவாய், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்கு பண்ணு என்று சொல்லு. ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமான காரியம், கர்த்தருடைய வார்த்தை தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதனால் என் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்று சொல்லி, முடிந்து போம் என்று சொல்லி எசேக்கியா நினைக்கவில்லை. அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை அவர் அனுமதித்தாலும் நாம் அவரிடத்தில் இரக்கம் கேட்போம் என்று சொன்னால், அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் நமக்கு அவர் இறங்குவார். தேவ பிள்ளைகளே, இங்கே அப்படித்தான்
எசேக்கியா சுவர் பக்கமாய் முகத்தை திருப்பி கர்த்தாவே என்று சொல்லி கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறார். இங்க எசேக்கியா மிகவும் அழுதா. இந்த கண்ணீரை பரலோகத்தின் தேவன் பார்த்தார், கண்டார். நம்ம தொடர்ந்து படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசனத்துல கர்த்தர் சொன்னார், அவன் முற்றத்திற்கு போவதற்கு முன்பாக 4வது வசனம், அவன் பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயி. எவ்வளவு அருமையான காரியம், எவ்வளவு அதிசயமான காரியம். இங்க எசேக்கியா ராஜா மிகவும் அழுதான். அவருடைய கண்ணீரை கர்த்தர் கண்டா. ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லுகிறார், உன் கண்ணீரை கண்டேன். உன் விண்ணப்பத்தை 5வது வசனத்துல பிற்பகுதி, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். எப்படிப்பட்டதான வியாதியா இருந்தாலும் நம்முடைய கர்த்தரால் அதை மாற்ற முடியும், குணப்படுத்த முடியும், சுகப்படுத்த முடியும். இன்றைக்கு வியாதிக்காக அழுது கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு அநேக வியாதிகள், மருத்துவம் பெருகினாலும் கொள்ளு நோய்கள் அதிகமாய் காணப்படுகிறது. உங்களுக்கு முன்பாக இருக்கிற நானும் ஒரு பலவீனன்தான். ஆனா கர்த்தருடைய நாமத்துல சொல்லுகிறேன், என்னுடைய பலவீனத்துல எல்லாம் அவருடைய கிருபை என்னை தாங்கியது, பலப்படுத்துகிறது, என்னை நடத்தி கொண்டு இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் வியாதிக்காக, நோய்க்காக நீங்கள் இந்த நாட்களில் அழுது கொண்டிருக்கலாம். அவர் வசனத்தை அனுப்பி சுகப்படுத்துகிற கர்த்தர். வசனம் உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. அன்று எசேக்கியா ராஜாவின் விண்ணப்பத்தை கேட்டவர், கண்ணீரை கண்டவர், இந்த நாட்களில் உங்களுடைய கண்ணீரை காண்கிறார். அவர் கண்ணீரை காண்கிற தேவன் மட்டுமல்ல, கண்ணீரை துடைக்கிற கர்த்தர். எசேக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு முக்கியமான காரணம், இந்த எசேக்கியா ராஜா அங்கே விண்ணப்பம் பண்ணும்போதே சொல்லுகிறார், நான் கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தார்களோ? நம்மிடத்துல இப்படிப்பட்டதான ஒரு தகுதி வேண்டும் தேவ பிள்ளைகளே. நம்முடைய விண்ணப்பம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அன்று எசேக்கியா ஜெபித்தா, நான் உமக்கு முன்பாய் உண்மையும் மன உத்தமமாய். இன்றைக்கு நாம அப்படி சொல்லத்தக்கதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் என்று சொன்னால், நிச்சயமாய் அற்புதம் நடக்கும், நிச்சயமாய் கர்த்தர் அதிசயத்தை செய்வார். எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அப்படிப்பட்டதான் நம்பிக்கையை அவன் வைத்திருந்தான். நாமும் கர்த்தரை முழுமையாய் நம்புவோம் என்று சொன்னால், எப்படிப்பட்டதான பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும் அந்த பிரச்சனை மாற்ற நம்முடைய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். எசேக்கியா ராஜாவுடைய வியாதி அவர் மாற்றினார். அதனால்தான் அருமையான ஒரு பாடல், விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், அவர் கண்ணீரை காண்கிறவர். இன்னும் கூட எசேக்கியா ராஜாவிடத்துல இருந்த ஒரு காரியம், முக்கியமான காரியம், 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கும் போது, எசேக்கியா ராஜா 25 வயதில் ஆட்சிக்கு வருகிறார். வாலிப வயது, 29 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் செய்த ஒரு காரியம், அடைக்கப்பட்டிருந்த ஆலயத்தை, ஆசாரியர்கள் லேவியர்களை அழைத்து, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அடைக்கப்பட்ட ஆலயங்கள் திறக்கப்பட்டது, ஆலயங்கள் சுத்தமாக்கப்பட்டது, ஆராதனை அங்கே தொடங்கப்பட்டது. அதற்கு முன்பாக பார்க்கிறோம், எசேக்கியா ராஜாவுக்கு முன்பாக ஆட்சி செய்தவர்கள் ஆலயத்தை அடைத்து போட்டார்கள். கர்த்தர் அதனால் வேதனைப்பட்டார். ஆனால் எசேக்கியா ராஜா ஆட்சிக்கு வந்தவுடன் செய்த காரியம், ஆலய கதவுகளை திறந்தா, ஆலயத்தை சுத்தப்படுத்தினா, ஆராதனை தொடங்கினது. எருசலேமிலே மகா சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு எழுப்புதலுக்கு எசேக்கியா ராஜா காரணமாக இருந்தா. இன்றைக்கு நம்முடைய ஆலயங்கள் திறக்கப்படணும். நம்முடைய இருதயம் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறது, நம்முடைய சரீரம் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறது. நம்முடைய இருதய கதவுகள் திறக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக்கப்படும் என்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இங்க எசேக்கியா ராஜாவுடைய கண்ணீரை அவர் காண்பதற்கு முக்கியமான காரியம், அவர் மேல் வைத்த நம்பிக்கை.
கர்த்தருக்கு பிரியமாக அவர் செய்த காரியம் ஆலயத்தை திறந்தது, ஆலயத்தை சுத்தப்படுத்தினது. இன்னொரு வசனத்தை கூட நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 4வதாக யோபு 16 அதிகாரம் 20வது வசனத்துல இப்படியாக யோபு சொல்லுகிறாரு, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. கண்ணீர் சொரிகிறதுன்னு சொன்னா அதை நாம் எப்படி கண்ணீர், அதாவது நம்ம சில நேரங்களில் சொல்லுவோம் மழை சொரிகிறதுன்னு சொல்லுவோம். அதிகமான மழை பெய்யும் போது மழை சொரிகிறது என்று சொல்லுவோம். அதுபோல இவ கண்ணீர் சொரிகிறது என்று சொன்னால் அப்படியாக இவர் அழுகிறார். ஆனா நாம் எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும் பிள்ளைகளே, யோபுவை கர்த்தர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். 42 அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, யோபனுடைய முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, முன்னிலைமை எப்படி இருந்தாலும், கண்ணீரின் அனுபவமாக இருந்தாலும், இன்று கண்ணீரை துடைக்க கர்த்தர் உங்கள் அருகே உங்கள் நடுவே அவர் கடந்து வருகிறார். உங்களுடைய கண்ணீரை அவர் துடைப்பார், உங்களுடைய வேதனைகளை அவர் மாற்றுவார். இந்த யோபு தன்னுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபனுடைய வாழ்க்கையான அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோபு எல்லாம் இழந்த சூழ்நிலையிலும், இப்படி கண்ணீர் சொரிகிற ஒரு சூழ்நிலையிலும் அவர் சொன்ன வார்த்தைகள் நாம் எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும், வேதம் அறிந்தவர்களுக்கு தெரியும். 1வது அதிகாரம் 21ஆம் வசனத்துல எல்லாம் இழந்த சூழ்நிலையில சொல்லுகிறார், நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இந்த சூழ்நிலையிலும் அவன் எந்த பாவமும் செய்யவில்லை, கர்த்தருக்கு விரோதமாய் பேசவில்லை. 9வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லுகிறார், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் என்று சொல்லி. 13வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி. 23வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லுகிறார், நான் போகும் வழியா அவர் அறிவார், நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி. ஏன் இந்த வசனங்களை நினைவுபடுத்துகிறேன்? அவருடைய கண்ணீர் துடைக்கப்படுவதற்கு அவருடைய விசுவாசமோ அவருடைய உறுதியும் காரணமாக இருந்தது. இன்றைக்கு நான் நெருக்கப்படுகிற நாட்களிலே சோர்ந்து போகாதபடி நாம் உறுதியாக அவரை பற்றி கொள்வோம் என்று சொன்னால், அவர் நோக்கி கூப்பிடுவோம் என்று சொன்னால், ஜெபிப்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் கர்த்தர் அற்புதம் செய்வார். நான் 4 பேருடைய கண்ணீரை குறித்து சொன்னேன். ஆகார் கண்ணீர் துடைக்கப்பட்டது, அன்னாள் கண்ணீர் துடைக்கப்பட்டது, எசேக்கியா ராஜா கண்ணீர் துடைக்கப்பட்டது, யோபனுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. நம்முடைய கண்ணீர் அவருடைய துருத்தியில் கணக்கில் இருக்கிறது. நிச்சயமாய் அவர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். நீங்கள் எந்த காரியத்திற்காக அழுது கொண்டிருக்கிறீர்களோ அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த நாளில அவர் உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களுடைய துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்லுகிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் தாவீது சொன்னார், என்னுடைய கண்ணீர் உம்முடைய துருத்தியில் கணக்கில் இருக்கிறது என்று சொல்லி. அப்படியே வேதத்தில் அழுதவர்களுடைய கண்ணீரெல்லாம் நீர் துடைத்தீர் என்று சொல்லி ஒரு செய்தியை நாங்கள் தியானித்தோம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே அடியேன் கெஞ்சி ஜெபிக்கிறேன் அப்பா. அநேக பேர் கண்ணீரின் அனுபவத்திலே காணப்படுகிறார்கள். ஆகார் மகனுக்காக அழுதது போல மகனுக்காக அழுகிற தேவ பிள்ளைகள் உண்டப்பா. அன்னாள் குழந்தைக்காக அழுதது போல குழந்தை பாக்கியத்திற்காக அழுகிறவர்கள் உண்டப்பா. வியாதிக்காக எசேக்கியா ராஜா அழுதது போல வியாதியை நினைத்து அழுகிறவர்கள் உண்டப்பா. யோபு நெருக்கத்துல எல்லாம் இழந்த சூழ்நிலையில உம்மை நோக்கி கண்ணீர் சொரிந்தது போல கண்ணீர் விடுகிறவர்கள் உண்டப்பா. நான் உம்முடைய கிருபையினால் செபிக்கிறேன். எதற்காக அழுது கொண்டு இருக்கிறார்களோ அதை அறிந்திருக்கிற கர்த்தர், காண்கிற கர்த்தர் ஒவ்வொருடைய கண்ணீரை நீர் துடைக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கு நேராய் உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். அன்று நாயினூர் விதவையனுடைய கண்ணீரை துடைத்த கர்த்தாவே, கரத்தை நீட்டி தொட்டு அற்புதம் செய்தவரே, அப்படியே இந்த வேளையில உம்முடைய கரம் ஒவ்வொருவருக்கு நேராய் நீட்டப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய கண்ணீரை துடைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அப்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் அற்புதம் செய்ய ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அழுதிட்ட நேரம் அவள் கண்ணீரை துடைத்திட்டவர். ஆகார்
கண்ணீரை துடைத்திட்டவர். வனாந்திர பாதையில் நீரூற்றை திறந்தீரே, வனாந்திர பாதையில் நீரூற்றை திறந்தீரே, அற்புத